அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து இப்போ வர அப்கமிங் எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க பார்ப்போம். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் தான் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர். நெக்ஸ்ட் வந்து வள்ளலார். வள்ளலாரா யாருன்னு சொல்லிக்கிறாங்க. வள்ளலார் வந்து ராமலிங்க அடிகளை தான் வள்ளலார்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கீழ்காணும் வினைகள் எது தவறானது, இதில் எது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்புனா ஃபர்ஸ்ட் பட்டினப்பாலை வந்து கடியலூர் உத்திரகண்ணார், இது கரெக்டு. 10 வந்து 8 சேர மன்னர்களின் 8 சேர மன்னர் பற்றியே பேசுகிறாங்கன்றாங்க. தேர்ட் மதுரை காஞ்சி முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது, இது கரெக்டு. திருவஞ்சைகளம் வந்து கரிகாலன சோழனை பற்றி குறிக்கிறது, இது தப்பு. ஏன்னா வஞ்சி வந்து சேரர்களின் தலைநகரம் தான் வஞ்சின்றாங்க. அப்போ திருவஞ்சைகளம்னா சேர மன்னர்கள் பற்றி பேசுகிறது தான் திருவஞ்சைகளம். இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு கரெக்டு, ஃபோர்த்து மட்டும் தப்பு. அப்போ டி தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது மேட்ச் த ஃபாலோயிங் சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். இதில் 2002 தான் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம். 2002. தேசிய பசுமை தீர்ப்பாயங்கள் 2010. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வந்து 1972. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஊட்டச்சத்து குறைபாட்டினால முக்கிய அறிகுறி எதுனா ரத்த சோகை தான். ஊட்டச்சத்து குறைபாட்டின் முக்கிய அறிகுறி ரத்த சோகை. தமிழ்நாட்டு அரசால் சிறப்பாக செயல்படும் நூலகர்களுக்கு பெருமைப்படுத்துவதற்காக எதை விருதாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. எது நூலகருக்கு வந்து டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன் விருது தான் கொடுக்குறாங்கன்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5ஆம் திட்டங்கள் என்ன சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2வது திட்டம் வந்து மகளா நோபீஸ். முதல் திட்டம் அரோடு தோமர். 2வது திட்டம் மகளா நோபீஸ். முதல் திட்டம் அரோடு தோமர். 9வது திட்டம் வந்து சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி. 3வது திட்டம் காட்கில் திட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி வரும், ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகள் தந்தை யாருன்னா ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சி அமைப்புகள் தந்தைன்றாங்க. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? எந்த ஆண்டுனா 1986 தொடங்கியிருக்கான்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் அல்பைன் காடுகள் பெரும்பாலும் இருக்கின்றன? அல்பைன் காடுகள் நிறைய இருக்கு. எங்கன்னா கிழக்கு இமயமலை தான் அல்பைன் காடுகள் நிறைய இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கலை இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியவர். இந்து இஸ்லாம் எல்லாமே என்னோட கலைகள்லாம் இடம்பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா அக்பர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம். சீக்கியரோட புகழ்பெற்ற யாத்திரை தலம் அது இந்தியாவில் இருக்கா? எதுனா அமிர்தசரஸ். இங்கிலீஷ் வந்து அம்ரிஷ்டான்னு சொல்லுவாங்க, அமிர்தசரஸ். நெக்ஸ்ட் சோழ அரசின் மூத்த மகன் யாருன்னா யுவராஜன் தான் சோழ அரசின் மூத்த மகன் யுவராஜன். டெல்லி சுல்தானின் கடைசி அரச மரபு எதுனா லோடி மரபு தான் டெல்லி சுல்தானின் கடைசி அரச மரபுன்றாங்க. நெக்ஸ்ட் எந்த அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கின்றது? எதுனா அரசியல் அமைப்பு 51 தான் பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை வந்து ஊக்குவிக்குன்றாங்க. இது 51 பாதுகாப்பாக இருக்கணும். அப்போ 51 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றிய அரசாங்கம் எந்த ஆண்டு நிதியரசர் R.S. சர்க்காரியா தலைமையில் ஒரு ஆணையம் வந்து அமைச்சிருக்குன்னா 1983. சர்க்கரை வந்து 3 வாட்டி சாப்பிட்றோம். சர்க்கரை 3 வாட்டி சாப்பிட்றோம். அப்போ 1983 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2005 தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள். எத்தனை நாட்கள்? 30 நாட்கள். 2005 படி, சரியா? மாநிலத்தின் முதலமைச்சர் நியமனம் செய்பவர் யார்? மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்வது வந்து ஆளுநர் தான் நியமனம் செய்வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கங்கள் எத்தனைன்னா மொத்தம் 3ன்றாங்க. நெக்ஸ்ட் பின்வருவற்றுள் எது இந்தியாவில் அதிகமாக செய்யும் தொழில்? இந்தியாவில் எது ரொம்ப நிறைய பேர் செய்கிற தொழில் வந்து வேளாண்மை, விவசாயம் தான் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க இந்தியா பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1954ஆம் ஆண்டு முதலில் சரக்கு மற்றும் சேவை வரியை ஜிஎஸ்டி அந்த வரி எந்த நாடு 1954 வந்து எந்த நாடு நடைமுறைப்படுத்துச்சுன்னா பிரான்ஸில் தான் ஃபர்ஸ்ட் 1954 வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லி வந்திருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2015-16ஆம் ஆண்டு நிதி ஆயோக் அறிக்கையின்படி யாருன்னா நிதி ஆயோக்னா துவக்கநிலை நிகர மாணவர் சேர்க்கை வீதத்தின் அடிப்படையில் முதலிடம் வகுக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்றாங்க நிதி ஆயோக்கின் படி 2015-16.
தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறுவதற்காக அபராதம் கட்டி முதல் பெண்மணி. உப்பு சட்டம் மீறியிருக்காங்க. உப்பு சட்டம் யாருன்னா காந்தியடி. நம்ம உப்பு சட்டம் மீறியிருக்கிறதால ஃபஸ்ட்டு வந்து அபராதம் கட்டின பெண்மணி யாருன்னா ருக்குமணி லட்சுமதி. ருக்குமணி. அப்போ ருக்குமணி லட்சுமதி. லக்ஷ்மின்றவங்க வந்து லக்ஷ்மின்றவங்க வந்து அபராதம் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்குன்னா உப்பு சட்டம் மீறினதுக்காண்டி. வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போ தொடங்கினா 1906. வ.உ.சி. சிதம்பரம் வ.உ.சி. தான் சுதேசி நீராவி கப்பல் தொடங்கியிருக்காங்க கழகம்னு சொல்லி எப்போனா 1906. தீங்கு செய்வதை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் இதனை சுட்டுகிறார்னா அவருக்கு நன்மை செய்தல். தீங்கு செய்கிறாங்களா அப்படி நன்மை செய்யுங்க, அதான் உங்களுக்கு புரியிற பாடன்றாங்களா, அதான் தீங்கு செய்தால் நீங்கள் நன்மை செய்யுன்றாங்க. சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவர் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டி காட்டுகிறார்? கனவிலும் துன்பம் தரும். சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பில்லாதவர் நட்பை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்னா கனவிலும் துன்பம் தரும்ன்றாங்க. நெக்ஸ்ட், புண் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? புண் எதுனா புலால் தான் புண்ணுன்றாங்க. நெக்ஸ்ட், அறம்பெருகும் வழி என திருவள்ளுவர் எதனை கூறுகின்றார்னா இனிய சொற்களை கூறுதல். அறம்பெருகும் வழி அப்படின்னா என்னதுன்னா இனிய சொற்களை கூறுதல் தான் அறம்பெருகும் வழி அப்படின்னு சொல்றது யாருன்னா திருவள்ளுவர் சொல்றாங்கன்றாங்க. உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நம்ம உடலில் இருக்க பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும்னு சொல்றாங்கன்னா வஞ்ச மனத்தான் பார்த்தா சீட்டன் சொல்லுவாங்க, அதை பார்த்தா சிரிக்குன்றாங்க. நெக்ஸ்ட், காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு. காச நோய் வந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு எந்த உறுப்பு பாதிக்கப்படும்னா நுரையீரல், லங்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுன்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கீழ்காணற்றுள் அமிலத்தை குறித்த சரியான கூற்று எதுன்னு சொல்லுவாங்க. அமிலங்கள் H+ அயனிகளை தருகிறது. அமிலங்கள் நீர்க்கரசலில் H+ அயனிகளை தருகிறது. அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பதிலீடு செய்யக்கூடிய நைட்ரஜன் அணுக்களை கொண்டவை. செகண்ட் தேர்ட் தான் கரெக்ட். அப்போ பி தான் ஆப்ஷன். டேஷ் குறைக்கவும் சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிக்கவும் கனரக சரக்கு வாகனங்கள் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்களை கொண்டுள்ளன. அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் அது நிறையா கொண்டு போக முடியுதுன்றாங்க. இப்போ லாரிலாம் கொண்டு போகிறாங்களா தான். நியூட்டன் மீட்டர் எண்ணம் என்ற எஸ்ஐ அலகு இதோட பொறுத்ததுன்னா இரட்டையின் திருப்புத்திறன், அதாவது மொமெண்ட் ஆஃப் கபிள்றாங்க. இரட்டையின் திருப்புத்திறன் அதான் நியூட்டன் மீட்டர்ன்றாங்க. இதோட எஸ்ஐ அலகு. நியூட்டன் மீட்டர் எஸ்ஐ அலகு வந்து இரட்டையின் திருப்புத்திறன்றாங்க. செல்லாத பணம் என்ற நாவலுக்காக 2020 வந்து சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கா. யாருக்குன்னா இமயம்ன்ற அதுக்காக செல்லாத பணம் அந்த நாவலுக்கு 2020ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்கு. யாருன்னா இமயம்ன்றவங்களுக்கு. இமயம். 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எதுனா GVK ராவ் குழு. இப்போ 1985 வந்து திட்டக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுனா உள்ளாட்சி அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குழு பேர் வந்து GVK ராவ் குழு. தேங்க்யூ.